அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்பாராத அரசியல் திருப்பம். இப்போ மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காங்க. 2024 பிஜேபி அதிமுக எல்லாமே அதிக ஓட்டுக்கள் வாங்கி இருந்தது. ஆனால் இப்போ 2026 தேர்தலில் வாக்கு மிகவும் சரிஞ்சு மிகப்பெரிய தோல்வியை அடைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா, பிஜேபி தலைவர்களில் பதவியில் இருக்கும்போது பொறுப்போடு உணர்ந்து நடக்கிறவங்களும் பதவி வகிக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ ஒரு எதிர்க்கட்சி செய்கிற செயல்பாடுக்கு கருத்துக்களுக்கு சிறந்த எதிர்வினையாற்றின தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் குறிப்பாக ராஜா அவர்கள், பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள், அஸ்வத்தாமன் அவர்கள், இவர்களுக்கு மேலாக அண்ணாமலைஜி அவர்கள், மற்ற பல பேர் இங்கே பேர் சொல்லணும்னா நிறைய பேர் தன்னோட கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து கட்சிக்காக பாடுபடுறவங்க இருக்காங்க. ஆனால் பலர் அந்த பதவியில் இருந்துக்கிட்டு அப்படியே காலத்தை நகர்த்தனா போதுங்கிறாங்க. அது மாதிரி இருக்காங்க. இப்போ அண்ணாமலை தலைமையாக இருக்கும்போது அப்போ பிஜேபி வளர்ந்ததுக்கு காரணம் திமுகவுக்கு எதிரான குற்றங்களை கடுமையாக தெரிவித்தது இல்லாமல் புகார்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி செந்தில் பாலாஜி டிஆர் பாலிலேருந்து அத்தனை பேரும் திக்கும் காடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்குனார். டிஎம்கே கவர்மெண்ட்டை கொஞ்சம் அசைக்க வச்சார். எண்மக்கள் யாத்திரையில் அவர் பின்னாடி இளைஞர் பட்டாளம் பெருமளவு தெரிஞ்சிச்சு. பிஜேபி மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிது. எங்கேயாவது ஒரு பிஜேபி கூடி எங்கேயாவது ஒரு மீட்டிங்கு இப்படி இருந்த காலங்களில் ஒரு பிஜேபின்னு சொல்கிறதுக்கு யோசிக்கக்கூடிய காலகட்டங்களில் மாறி எங்கே பார்த்தாலும் பிஜேபியில் தொண்டர்கள் அதிகமாக சேர்ந்தது, அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சது அண்ணாமலைஜி அவர் காலத்து தான். இப்போ ராஜாலாம் ரொம்ப மல்லு கட்டிகிட்டு இருந்தார்னா அவரால் அதை அச்சீவ் பண்ண முடியாத காரணம், திராவிடனுக்கு எப்படின்னா பிரசாந்த் கிஷோர்னா பார்ப்பனனா தெரியாது, கமலஹாசனா பார்ப்பனனா தெரியாது, ஆனால் ராஜாவை பார்ப்பனனா தெரியும். எம்ஜிஆரையே கேரளா பாப்பான்னு சொன்னாங்க. எப்போ சொன்னாங்கன்னா அவர் கட்சியை விட்டு பிரிஞ்சும் போது, ஏன்டா முன்னாடி தெரியலன்னு கேட்டால், அப்போ எங்கள் கட்சியில் இருந்தாலும் போத்தியை கொண்டு வந்தோம். அப்போ திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறவன் எவனாக இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா தூத்தி மண்ணை வாரி அரைப்பாங்கிறதுல ராஜாவோட ஆளுமை ஈடுபடாத காரணம் இது ஒன்று. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் பதவியில் இருக்கார். பாம்பும் சாகக்கூடாது, பாம்படித்த கழி நோகக்கூடாதுன்னு அரசியல் பண்ணால் பிஜேபி அரசாங்கம் பிஜேபி உள்ள சூழ்நிலைக்கு அது ஒத்து வராது. அவரோட அரசியல் பாங்கு அப்படி தான் இருக்குது. அதனால தான் இந்த படுதோல்வி காரணம். இப்போது அண்ணாமலைஜி ஒதுக்கப்பட்டார், ஓரங்கட்டப்பட்டார் அப்படிங்கிற எண்ணம் கீழ்மட்ட தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கு ஏற்பட்டது தான் பிஜேபி மேலே ஒரு அதிருப்தி முதல் காரணம். ரெண்டாவது வானதி சீனிவாசன் அவர்களும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் இந்த நயனார் இன்னும் சில தலைவர்கள் நாங்கள் சீனியர் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதா பரவலாக பேசப்படுது. அது உண்மையாங்கிறது அப்புறம் பேசப்படுது. அதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன பாடல் தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை. இப்போது உங்களோட நிர்வாகத்திலையும் தமிழிசை சவுந்தரராஜனும் தலைவராக இருந்திருக்கீங்க. ராஜா சொன்னால் அவர் அது ஒரு மைனஸ், அதனால் அவர் தலைவராக இருந்து ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நயினார் நாகேந்திரன் இருந்தார், அவர் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பாதி கீழே கொண்டு வந்துட்டார்னு வச்சுங்க. இப்போ அண்ணாமலையோட ஒப்பிடும்போது உங்களால் செய்ய முடியாத அவர் செஞ்சார், சாதிச்சு காட்டினார். அப்போ அவரோட தலைமையை சீனியர் ஜூனியருங்கிற முறையில் ஒதுக்காமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எதிர்காலம் தெரியாது. பிஜேபி மட்டும் இல்லை, சனாதனத்தை பின்பற்ற மக்களோட பாதுகாப்புக்கு மிக மிக அவசியம். இப்போ இந்த 5 வருஷத்தில் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சியில் வரும்போது மதம் மாற்ற கும்பலுக்கு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனால் இவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் தெரியாது. அதை நீங்கள் பிஜேபியில் உள்ள கவர்மெண்ட்டு விழிப்புணர்வோடு பார்க்கணும். பார்த்தா தான் பிஜேபி கவர்மெண்ட் பார்க்கணும். அந்த உள்ள தொண்டர்கள்லாம் பார்த்து ஏதாவது கட்டாய மதம் மாற்றம் இல்லை பண்ணுறாங்கன்னா அதுக்கு தடுக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ஆளுமையில்
மீண்டும் அண்ணாமலை வரணும். ஒவ்வொரு மாவட்ட பொறுப்புலையும் ஏனோதானே இல்லாமல் தீவிரமாக ஈடுபட்டு வேலை பார்க்குற தலைமை வேணும், ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வேணும். அது கண்டிப்பாக அவசியம். திரு மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்கள், திரு மோடிஜி அவர்கள் தேச பக்தியும் தேச நலனும் மிக்கவர்கள். அந்த ஒரு காரணத்தால் தான் மேற்கு வங்காளத்தில் அமித்ஷாஜி அவர்கள் அங்கே போய் இருந்து மூன்று முறை, அதாவது 15 ஆண்டுகள் காட்டாட்சி தர்பார் நடத்தியிருந்த மம்தா பானர்ஜியை மக்கள் மூலியமாக அரசாட்சி அந்த அரசியலில் வந்து தூக்கி எறிஞ்சிருக்காங்க. இப்போ அங்கே வந்து இந்தியர்களோட பாதுகாப்புக்கு உத்தரவாதம், ஒரு எல்லையை கூட போட விடாமல் இப்போ அங்கேருந்து வந்து உங்களுக்கு ஓட்டு கொடுத்து அதெல்லாம் ஜெயிச்சு ஆட்சி பண்ணுங்கிற ஒரு தனி நோக்கத்தோட சுயநலத்தோட தவிர மம்தா பானர்ஜிக்கு சாய்ச்சது ஒன்றும் இல்லை. இப்போ அங்கே எல்லை போடுறதுனால வெளியாட்கள் வந்து ஊடுருவ தடுக்கப்படுது. மற்றபடி இந்த போதைப்பு கலாச்சாரம் அதெல்லாம் வரதான் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு. தமிழ்நாடும் கடந்த 5 வருஷங்களில் மோசமான சூழ்நிலை போயிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ 2 நாளைக்கு முன்னாடி திருப்பூரில் வட இந்திய தொழிலாளர் வந்து பிரச்சனை பண்ணும்போது அதை தட்டி கேட்ட ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கட்சி பிரமுகரை ஓட அடிச்சிருக்காங்க. இப்போ அதில் வட இந்தியர்கள் சும்மா எத்தனை பேர் இந்தியாவுன்னு தெரியல. அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து களையெடுத்து வெளிநாட்டிலேருந்து ஊடுருனான்னா மற்ற நாடுகளில் என்ன தண்டனை கொடுக்குறோம் அது மாதிரி கடுமையான தண்டனை கொடுத்து அவனை விரட்டணும். சும்மாலாம் அனுப்பக்கூடாது. மனிதனுக்கு மட்டும்தான், மற்றவனுக்கும் கிடையாது. அதனால் அமித்ஷாஜி அவர்களும் மோடிஜி அவர்களும் மீண்டும் மேற்கு வங்காளத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரி தமிழ்நாட்டிலேயே கவனம் செலுத்தி தமிழ் மக்களோட வாழ்வாதாரம், இப்போ வந்து இந்தியர்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும், இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, கிறிஸ்வராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், அவங்க வந்து பௌத்தராக இருந்தாலும் எல்லாம் இந்தியர்கள். அவங்களோட நலன் அரசியல் சொன்ன மாதிரி தனிப்பட்ட அவங்களோட மத வழிபாடு, வாழ்வாதாரம் எதுலேயுமே பாதிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து இதில் முழு கவனம் செலுத்தி தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபியோட ஆட்சி நல்லாட்சி 2030 வர்றதுக்கும் 2029 அறுதிப்பெரும்பாலான இடங்களை வந்து பிஜேபி கவர்மெண்ட் பிடிக்கிறதுக்கும் நல்ல தலைமை, அதாவது அண்ணாமலை அவர்களை மாநில தலைவரை நியமித்து கட்சியை வந்து சீர் பண்ணி கவனம் செலுத்தி நாட்டு மக்களை காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க பாரதம். ஜெய் ஹிந்த்.